விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், மின்வாரிய ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? திலகவதி, தற்பொழுது நாம் சென்னையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 38 இடங்களில் மின்வாரிய தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் மது அந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார். மின்வாரத்தில் இருக்கக்கூடிய கள உதவியாளர், இளநிலை உதவியாளர், கணக்கீட்டாளர், தொழில்நுட்ப உதவியாளர், அதே போன்று உதவி மின் பொறியாளர் உள்ளிட்ட பணிகள் தமிழகம் முழுவதுமே காலியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 33,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னதாக அதிகாரிகளிடம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனாலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோரிக்கை வலியுறுத்திதான் மின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் காலியாக இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் எல்லாமே நேரடியாக, அதாவது களத்தில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நேரடியாக ஒவ்வொரு நாளும் பணி செய்யக்கூடிய வேலை காலியாக இருக்கக்கூடிய காரணத்தால் தற்போது இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக ஏற்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு பணி உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனால் ஊழியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழலும் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் தமிழக அரசு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 2019க்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பணி ஊதிய உயர்வு 6% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மின் ஊழியர்களுக்கான அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றும் தெரிவிக்கிறாங்க. தற்போது பொதுச் செயலாளர் ராஜேந்திரகர் பேசும். சார், இந்த கோரிக்கை எல்லாம் அரசு கிட்ட ஏற்கனவே தெரியப்படுத்திருக்கிறீங்களா? அரசு இதை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது பணியிட நிரப்பதற்கு ஏதாவது அவகாசம் சொல்லியிருக்காங்க? இல்ல, இதுவரைக்கும் இல்ல. 60,000 காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து நாங்க 4 ஆண்டுகளாக போராடிட்டு வர்றோம். ஒரு 9,613 கேங்மேன் என்பது சென்ற ஆட்சியில் எடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அன்றைக்கு இருந்த மின்துறை அமைச்சர், தற்போது இருக்கிற மின்துறை அமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்குமே நாங்க தொடர்ந்து கடிதம் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நிரப்புகிறேன் என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனா சென்ற ஆட்சியில் ஒரு 10,200 பேருக்கான ஏற்பாடுகள் இருந்தது. குறைந்தபட்சம் அதை கூட எடுத்திருந்தா கூட இப்ப ஓரளவுக்கு நாங்க மேனேஜ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா பல செக்ஷன் ஆபீசரே கிடையாது, பிரிவு அலுவலர்களே கிடையாது. அந்த இடத்துல எப்படி செக்ஷனை ரன் பண்ண முடியும்? பொதுமக்களுக்கான கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? இவ்வளவும் தாண்டி தான் இன்றைக்கு மின்சாரத்துறை கன்சியூமர் சாட்டிஸ்பேக்ஷன்ல B+ இருந்து A+ நாங்க கொண்டு போயிருக்கிறோம் என்பதா அரசு கவனத்தில் கொண்டு இந்த காலி பணிகள் நிரப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்ப அரசு எங்களை அழைத்து சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை தீர்க்க வேண்டும் என்ற முறையில தான் நாங்க வேண்டுகோளா வச்சிட்டு இருக்கோம். போராட்டம் நடத்துவதற்கு தான் இதுக்கு தீர்வா? ஏன்னா இப்ப நீங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் இருக்கிறதுனால மின்னுக்கு ஒருவர்களுக்கு சில பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது அரசு எப்படி பரிசு? நாங்க சாத்வீகமான முறையில போடுறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னீங்களே பொதுமக்களுக்கு இடையூறு எதுவுமே வராது. ஏன்னா இன்றைக்கு பொதுமக்கள், தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்கள், அவர்களுக்கான வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் மின்சார வாரியம். அதுல காத்துட்டு இருக்காங்க. அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகள் இருந்து அதை இன்னும் பல்வேறு தொழிலாளிகள், பகுதி நேர தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் இந்த வேலையை செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நிரந்தரப்படுத்தணும். நாங்க அதான் வச்சிருக்க டிமாண்ட். எத்தனை வருஷமா போராடி இருக்கிற கான்ட்ராக்ட் லேபர், அவங்க யார் கம்மன் தூக்குறது? நேத்து கூடி ஒரு கேங்மேன் இறந்து போயிருக்கலாம். நீங்க இதெல்லாம் எடுத்து பாருங்க. கடந்த 2 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. நீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், படித்த மக்கள், படிக்காதவர்கள், இவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளும் மின்சார வாரியத்தில் இருக்கு. நாங்க 60,000 போஸ்ட இன்னைக்கே ஒரே நாள்ல நிரந்தரப்படுத்துன்னு சொல்ல, பேசிட்டு மேனர்ல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ள பண்ணுங்கன்னு சொல்றோம். அதாவது தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துவது இந்த கோரிக்கை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கையில் இருக்கிறது. அரசு கவனம் செலுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடத்துவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டம் காரணமாக அண்ணா சாலை பகுதியில் காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. திலகவதி, கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.